இன்றுக்கான செய்தியை ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு யோபின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை காட்டினார். இதை பார்க்கும்போது இந்த செய்தியின் தலைப்பு வாழ்வில் ஒரு மாற்றம். இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 14:14. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு பிடிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்கிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும். இல்லையா, இது யோபின் வாழ்க்கை மட்டுமல்ல, இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் இல்லையா. எனக்கு எப்போது என் வாழ்க்கையில மாறுதல் வரும், என் வாழ்க்கையின் காரியங்கள் இப்படியே போய்கொண்டு இருக்கிறது, எனக்கு ஒரு மேன்மை இல்லையே, என் ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, என் உலக பிரகாரமான காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கக்கூடும். நம்ம ஒரு மாறுதலுக்காக, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கோம் இல்லையா. ஆனா யோபு எதிர்பார்ப்பது ஒரு நியாயம்தான். ஏன்னா ஒரு செல்வ செழிப்பாக இருந்த ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல இழந்து அடிமட்டத்துக்கு போய்விடுகிறான் இல்லையா. நிந்தனைகளையும் அவமானங்களையும் அவர் பார்க்கிறார். அதனால இவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில எப்போது ஒரு மாறுதல் வரும் என்று இவருங்க சொல்றாரு. நம்ம இப்போது இருப்பதை விட ஒரு மேலான தரத்தை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், இதை எதிர்பார்ப்பது ஒரு நியாயமான விஷயம் தான். எல்லாரும் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு நியாயமான காரியம்தான். அது மட்டும் இல்ல, ஆண்டவரும் அதே தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இருக்கிற நிலையிலே நீங்கள் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. நீங்க இருக்கிற நிலையை விட்டு கீழே போவதும் ஆண்டவர் விரும்புவதில்லை. இருக்கிற நிலையிலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வேதத்தில் பார்க்கும்போது கூட ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது தோட்டத்தை உண்டாக்கி அவர்களை அங்கே வைத்து என்ன சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இல்லையா. ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்க எதிர்பார்க்கிறார். அதே போல ஆபிரகாமை அழைத்த போது கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இல்லையா, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சங்கதி பெருக பண்ணும் இல்லையா. ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ, யாரெல்லாம் சந்திச்சாரோ வேதத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு மேன்மை ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருந்தார். இங்க யோசப்பின் வாழ்க்கையிலும் பார்த்தாலும் சரி, தாவீதின் வாழ்க்கையிலும் பார்த்தாலும் சரி, அடிமட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த பதவிகளை ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார் இல்லையா. அப்போ ஒரு மேலான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் என்ன சம்பவிக்க வேண்டும் இல்லையா. ஒரு மாற்றத்தை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா. சரி, நம்ம யோபின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாற்றம் எப்படி வந்தது, இந்த மாற்றத்தை அவர் பெற்றுக்கொள்ள என்ன செய்தார் என்ற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ யோபின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. யோபு 1:1-3. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ரொம்ப ஒரு செல்வ செழிப்போடு இருந்தார். வசனம் சொல்கிறது, அவன் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனாய் இருந்தான், பெரிய பணக்காரனா இருந்தான். கிழக்கத்திய புத்திரர்னா நம்ம இந்த மில்லி சொல்லுவோம்ல, அந்த சவுதி அரேபியா, இந்த பஹ்ரைன், ஒமான், கத்தார், அந்த கிழக்கத்து புத்திரரிலே அவன் எப்படி இருந்தானா, ரொம்ப பெரியவனாக செல்வ செழிப்பாக இருந்தான். அவன்கிட்ட 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். இதுதான் யோபுவுடைய பேக்ரவுண்ட். சரிங்களா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 4ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் 2:8 அதாவது அதிகாரம் 2:8 வசனத்துக்குள்ள அவங்ககிட்ட இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகிறான். அவங்ககிட்ட இருந்த எல்லா மேன்மையும் இழந்து விடுகிறான். ஒரு மனிதனுக்கு 3 விதமான இழப்புகள் வரும் ஜென்ரலா பார்க்கும்போது. ஒன்று என்ன வரும், அவனுடைய ஆஸ்தியை இழப்பான். நல்ல பெரிய ஒரு பணக்காரனா இருப்பான்,
அவன் ஆஸ்தியெல்லாம் ஒரே நாளில் இழந்துருவான். என்ன செய்வானுங்க, சில நேரத்தில் இந்த குடி பழக்கத்தில் அவன் ஆஸ்தியை இழக்கக்கூடும் இல்லையா, தவறான காரியங்கள் தவறான பழக்கங்கள் ஆஸ்தியை இழக்கக்கூடும். இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான், ஒரே நாளில் அதெல்லாம் அந்த லாஸ் ஆகி அவன் ஆஸ்தியை இழப்பான். ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு வர சோதனை என்னன்னா, அவன் சரீரத்தில் பலவீனங்கள் வியாதிகள் வரும் இல்லையா. அது வரும்போது அவனுக்கு வந்து அந்த பலவீனங்கள் வியாதி வரும்போது அவன் சோர்வடைவான் இல்லையா. இது தீர முடியாத வியாதியாக இருக்கிறது, இந்த ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு சொல்லி அவன் வேதனைப்படுவான். அடுத்தது என்ன வரும், அவனுக்கு வர சோதனைனா அவனுக்கு ரொம்ப நேசித்த ஒருவரை அவன் இழக்க நேரிடும். அப்போ வந்து அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிற காரியம் நடக்கும். இப்போ யோபுக்கு பார்க்கும்போது இந்த 3 காரியமும் அவனுக்கு வந்தது. அதுவும் வந்து கேப் விட்டு வரல, எல்லாம் ஒரே நாளில் வந்து அவன் மொத்தமாக தரமட்டத்துக்கு அவனை கொண்டு செய்தது. ஆஸ்தியை இழந்தான், சரீரத்தில் வியாதி, அதுவும் அவனை பெற்ற 10 பிள்ளைகள், ஏதாவது 10 பிள்ளைகளை 1-2 பிள்ளைகள் இறந்து மற்ற பிள்ளைகள் இருந்தால் கூட அவனுக்கு ஆறுதல் இருந்திருக்கும். அது கூட இல்லை, பெற்ற 10 பிள்ளைகளை அவன் ஒரே நாளில் இழக்கிறான். இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு வேதனையில் அவனுக்கு எல்லாத்தையும் இழந்த நிலையில் அவன் இருக்கிறான். இந்த யோபு புஸ்தகத்தினை பிரித்து பார்க்கும்போது இந்த 3ஆம் அதிகாரம் எப்படி காரியம் போகுதுன்னா, தேவனோடு வேதனையோடு புலம்புகிற காரியங்களே பார்க்கலாம். யோபு வந்து வேதனையோடு ஆண்டவர்கிட்ட புலம்புகிற காரியங்களே நம்ம 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுனுடைய 3 நண்பர்கள் அவங்ககிட்ட வருவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவனை காயப்படுத்தி பேசுவாங்க. நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்க, இதனால தான் உனக்கு இந்த காரியங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட பேசுவாங்க. 38லேருந்து 41 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் யோபுவோட பேசுவார். 38லேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும். இந்த 42ஆம் அதிகாரத்துக்கு பார்க்கும்போது யோபு வந்து ஆண்டவரோட பேசுவான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். அதுதான் இந்த 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அவன் எதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்பி கொடுப்பார். எப்போ? 42ஆம் அதிகாரம். திரும்பி கொடுத்தது மட்டும் இல்லை, இரட்டத்தனையாக திரும்ப கொடுப்பார். 7000 ஆடுகளை இழந்தான், அவனுக்கு 10,000 ஆடுகள் அவனுக்கு திரும்ப கிடைக்கும். 3000 ஒட்டங்களை இழப்பான், அவனுக்கு 6000 ஒட்டங்கள் வரும் இல்லையா. 500 ஏறு மாடுகள் 500 கழுதைகள் இழந்தவனுக்கு அது அப்படியே 1000 திரும்பி வரும். அது மட்டும் இல்லாமல் அவன் 10 பிள்ளைகளையும் அவன் திரும்பி பெற்றுக்கொள்வான். அவன் 10 பிள்ளைகளை இழந்தானே, அவனுக்கு 20 பிள்ளைகள் தானே வரணும் நம்ம இல்லை. ஏன்னா அந்த ஆத்துமாக்களுக்கு அழிவில்லை. ஆத்துமாக்கள் வந்து அவன் பிள்ளைகள் இழந்தாலும் அந்த ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது. அதனால அவனுக்கு ஆண்டவர் 10 பிள்ளைகளே கொடுத்தார். அதுவும் வந்து டபுள் மெஷர் தான் இல்லையா. இது பார்க்கும்போது இப்படி மாற்றம் வருவதற்கு அவன் என்ன காரணம், நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றம் வர நம்ம என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட நம்ம ஒரு காரியத்தை தான் நம்ம இன்று நம்ம பார்க்க போறோம். யோபு இங்க இருந்தான், கீழே வந்தான், ஆண்டவர் அதை விட மேலே உயர்த்தினார். ஏற்கனவே அவன் செல்வந்தனாக தான் இருந்தான், ஒரே நாள் எல்லாத்தையும் இழந்தான். அதை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் வருவதற்கு என்ன நடந்தது, நம்ம வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு காரியங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரே மாதிரியா வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லையே, குடும்ப வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லையே, சரீரத்தில் வேதனை இருக்கிறது, ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேனே அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடும். இன்று ஆண்டவர் அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறார். எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நமக்கு பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சில காரியங்களை உங்களோட பேச போகிறார். அதாவது நீங்கள் வந்து நல்லா கவனித்து இந்த வசனங்களை எல்லாம் கேளுங்க. சரிங்களா? இப்போ யோபு 42:1 பார்க்கும்போது யோபு அங்கே சொல்லுகிறார், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த 42ஆம் அதிகாரத்தில் யோபு பேசுவார். இதை சொன்னவன தான் அவருக்கு வந்து பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே கட்டளையிடுவார். இந்த யோபு 41ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது 41 அதிகாரம் வரை ஆண்டவர் பேசுவார். அப்போ இந்த கடைசி அதிகாரத்தை ஆண்டவர் யோபு சொல்லும் போது ஆண்டவர் அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவர் அந்த பீரியட், அவர் கஷ்டப்பட்ட நாட்கள் கிட்டத்தட்ட 9 மாதம் இருந்தது என்று சொல்லுகிறார். அவர் இழந்து அவர் கஷ்டப்பட்ட அந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 மாதம் இந்த வேதனைக்குள்ள அவர் போகிறார் இல்லையா.
இந்த 42ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்கும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுவார். அதாவது முற்றிலுமாக அவர் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுவார் இல்லையா? நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாதது. ஆண்டவர் சொல்றார் யோபை பார்த்து, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தான், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். இந்த ஆண்டவரே அவருக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம இது அகைன்ஸ்டாக நம்ம பார்க்க முடியாது, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, நம்ம சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். யோபின் வாழ்க்கையிலிருந்து அவன் வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கூட ஒரு மனிதன் வாழ முடியுமா இந்த உலகத்தில்? ஏன்னா அந்த வேதம் கொடுப்பதற்கு முன்னதாக வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவனுடைய நீதி எப்படி இருந்தது, சில காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே அவனோட நீதி எல்லாம் வரிசையாக யோபு சொல்லுவார். 31ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் 2 வசனங்கள் பார்க்கலாம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? இப்போ பாருங்க, எந்த ஒரு பெண்ணையும் நான் இச்சித்து பார்த்தது கிடையாது இல்லையா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் என் பார்வை சுத்தமாக இருக்கிறது, அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று யோபு இங்கே ஓப்பனாக சொல்கிறார். ஏன் அந்த முதல் 2 வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருந்தது எப்படின்னு சொல்கிறார். எந்த பெண்ணையும் நான் இச்சித்து பார்த்ததில்லை இல்லை, அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று யோபு சொல்கிறார். 5-6 வசனம் பாருங்க. நான் மாயையிலே நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சூத்திரையான தராசிரை தேவனை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. இங்க ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறார். நான் மாயமான காரியத்தில் நடந்தேனோ, ஆண்டவர் என்னை சோதித்து பார்த்து என்னை சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி பார்ப்பாராக என்று சொல்லி ஒரு ஓப்பன் சேலஞ்சு அங்கே வைக்கிறார். நான் மாயமான காரியம் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்துச்சா அப்படின்னு ஆண்டவர் என்னை சோதித்து பார்க்கட்டும்னு சொல்லி ஒரு ஓப்பன் சேலஞ்சு அவங்க யோபு வைக்கிறார். 7-8 வசனம் படிங்க. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் என் ஆவிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், அதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பொருள் மேலே நான் ஏதாவது ஆசை வைத்தனா, அதாவது என் இருதயம் கண்களை பின்தொடர்ந்தது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பார்க்குறீங்க, ஒருத்தவங்க நல்ல ஒரு புடவை கட்டியிருக்காங்க, பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு போனவொன்னே அதே ஞாபகம் வருது, அவங்க நல்ல புடவை கட்டியிருந்தாங்களே. அந்த மாதிரி காரியம் கூட என் வாழ்க்கையில் இருந்ததில்லை. என் இருதயம் என் கண்ணை பின்தொடர்ந்ததே இல்லை. நீங்கள் ஒரு வாலிப பையன் பார்க்குறான், ஒரு நல்ல பைக்கு போகுது, அந்த பைக்கு பார்த்துட்டு ஆசைப்படுறான் இல்லையா? இந்த மாதிரி பைக் என் கூட இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட யோபு அவனுடைய கண்களை பின்தொடர்ந்ததே கிடையாதான். ஒரு காரியத்தை பார்த்து இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கூட அவர் யோசிச்சு கூட கிடையாதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் யோபு வாழ்ந்தார் என்று அவரே இங்கே சொல்கிறார். பாருங்கள், அவரோட லைஃப் ஸ்டாண்டர்டை பாருங்கள். அவர் கண்களில் ஒரு இச்சித்து ஒரு பெண்ணையும் பார்த்தது கிடையாது இல்லையா? எந்த மாயமான காரியத்தையும் அவர் சிந்தித்து கிடையாது. அவருடைய இருதயத்தில் அவர் இருதயம் அவர் கண்களை பின்தொடர்ந்ததும் கிடையாது. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, 16-17 பாருங்க. கண்களை புது போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாது இருந்தேன். எளியவர்கள் அதாவது ஒன்றும் இல்லாதவர்கள், அவங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தந்தது கிடையாது, உங்களுக்கு இல்லைப்பா போன்னு நான் சொன்னதும் கிடையாது. விதவைகள் ஆதரவற்ற பிள்ளைகள் சாப்பிடாமல் நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுறாரு இல்லையா? 18ஆம் வசனம் பாருங்க. என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையாக கொடுத்து நடத்தினேன். பாருங்க, யாரையும் நான் தனியே விட்டதும் கிடையாது. விதவைகள் சிறு பிள்ளைகளை நான் ஆதரித்தேன். யாரையும் அவங்கள ஒதுக்கி அவங்களுக்கு நான் அவங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டதும் கிடையாதுன்னு என்று சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு பாருங்க.
அடுத்தது பாருங்க 19 22 வரைக்கும் படிங்க. ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதை நான் கண்டபோது, ஒருவன் உடுப்பு இல்லை, உடுல அவன் மடிந்து போகிற நிலைமையில இருக்கிறான், அவனுக்கு வஸ்திரம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணேன்? ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதை நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றானுக்கு விரோதமாக என் கை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டி தோளில் இருந்து சரிந்து என் உயரத்துக்கு எழுப்பு முறிந்து போவதாக. புரியுதா? இது என்ன சொல்றான்னா, ஒரு குளிர்ல இருக்கிறான், அவனுக்கு உடை இல்லை, அவனுக்கு என் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் துணியை நான் அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா என்னுடைய ஆட்டுமயிர் கம்பளியை அவனுக்கு நான் கொடுத்தேன் இல்லையா? ஒருத்த குளிரில் இருக்கிறனால என் வீட்டில் இருக்கிற பழைய துணியை நான் கொடுக்கல, நான் போத்தி கொள்ளுகிற கம்பளியை அவனுக்கு கொடுத்தேன். அவன் கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா 20ஆம் வசனத்தில் பார்க்கணும், அவன் இடை என்னை புகழாதிருந்தும், நான் கொடுத்ததுக்கு அவன் எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. நான் குளிரில் வாடினேன், நீங்கள் எனக்கு இந்த கம்பளியை கொடுத்தீங்கன்னு சொல்லி அவன் எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அப்படி இருந்தும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு, அதாவது அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார், இருக்கும்போது இவன் அங்கே வரான். அப்போ அவனை பார்த்து, நீ நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனே, நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே சொல்லி என் கையை நான் அவனுக்கு முன்பாக நீட்டிருந்து உண்டானால், அப்படி இருந்துச்சுன்னா என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்திலிருந்து முறிந்து போவதாக. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலை, நான் ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறேன், அவனை பார்த்து நான் ஒரு கேள்வி கூட நான் கேட்டது உண்டானால் என் கை கீழே விழட்டும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், இது இப்படிப்பட்ட ஒரு நீதியான வாழ்க்கையை யோபு வாழ்ந்து கொண்டிருந்தார் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும், இப்படி கூட ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, இப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவர் என்ன சொன்னாரா, அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவன் சொல்லி ஆண்டவர் அவருக்கு கொடுத்து சாட்சி சொல்கிறார். இப்போ என்ன குறை? எல்லாமே நல்லா தானே இருக்கு இல்லையா? அவரை போல ஒரு நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் அதை தான் சொல்லுகிறார். இப்போ பாருங்க, எந்த விஷயத்திலும் குறை இல்லை இல்லையா? ஆனால் இவர் எல்லாத்தையும் இழந்து அங்கலாய்ப்பாய் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வசனத்தை படிங்க, அதில் அவர் இவ்வளோ விஷயம் எனக்குள்ளே இருக்குது, எல்லாத்தையும் நான் நீதிமானாக இருந்திருக்கிறேன், இப்போ அங்கலாய்ப்பாக ஒரு விஷயத்தை அவர் சொல்வார். பாண்டவர்கிட்ட அதை தான் அவர் கேட்பார். இப்போ யோபு 23 எடுத்துக்கொள்ளுங்கள், 3-4 வசனங்களை பார்க்கலாம். யோபு 23, 3 மற்றும் 4. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். எதுக்கு சந்திக்கணும்? என் நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து. நான் ஆண்டவரை சந்திக்கணும். ஆண்டவரை சந்தித்து நான் என்ன சொல்வேன்னா, என் நியாயத்தெல்லாம் அவருக்கு முன்பாக வைப்பேன். என்ன நியாயத்தை நான் வைப்பேன்? ஒரு குளிரில் இருந்தான், அவனுக்கு நான் என்னோட உடையை கொடுத்தேன், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நான் ஆதரித்தேன், எந்த பெண்ணையும் நான் இச்சித்து பார்த்ததில்ல இல்லையா, நான் மாயைக்கு விலகி இருந்தேன், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்து செய்யலை அப்படின்னு சொல்லி என்னன்னா காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் இல்லையா? இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுவேன், என் நீதியெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுவேன். அதுக்காக நான் ஆண்டவரை நான் பார்க்கணும். யா, இதுதான் யோபுவுடைய நீதி. இது நம்முடைய பார்வைக்கு செம்மையாக காணப்பட்டாலும் இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்கு. அதுதான் இப்போ வேதத்தில் நம்ம பார்க்க போறோம். இந்த நீதியெல்லாம் யோபு சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று என் நீதியெல்லாம் சொல்லி நான் நான் நீதிமான ஆண்டவருக்கு முன்பாக காட்டிக்கொள்வேன் என்று யோபு சொல்றாரு. இப்போ ஒரு வசனத்தை படிங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது.
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளையின் நிலைமை இங்கே சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நீதி இருக்கலாம், சொல்லிக்கொள்ள நல்ல காரியங்கள் இருக்கலாம். எல்லாரும் உங்களை பார்த்து என்ன சொல்லாரு, நல்ல பெயர் நீங்கள் எடுத்திருக்கலாம், எல்லாரும் உங்களை பார்த்து நல்லவன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது நம்மளோட நீதியெல்லாம் எப்படி இருக்கிறதா, அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும்போது, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக வந்து நிற்கும்போது இல்லையா, அவருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நம்ம நீதியெல்லாம் எப்படி இருக்குதா, அழுக்கான கந்தையை போல இருக்கிறது இல்லையா. இப்போ யோபு நினைச்சார், நான் உத்தமன் சன்மார்கன், என் நீதியெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி என் காரியத்தை நான் சாதித்து விடலாம் என்று அவர் நினைச்சாரு. இப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், நம்மளோட அவர் அனுதினமும் நடக்கிறார் என்றால் அது நம்மளோட நீதியின் காரணமாக இல்லை, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம்தான் வந்து அங்கே மேன்மை பாராட்டப்படுகிறது. என்னோட நீதியை வைத்துக்கொண்டு நான் வந்து சாதித்து விடலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது வந்து நடக்காது இல்லையா. யோபுக்கு உண்மையாலே ஒரு நீதிமான் தான், ஆனால் அவன் இருதயத்தில் இருந்தது என்ன தெரியுமா, சுயநீதி. அவன் நீதியை வைத்துக்கொண்டு நான் சாதித்து விடலாம் என்ற ஒரு சுயநீதி அவனுக்குள்ளே இருந்ததுனால அவனுடைய நீதி எல்லாம் அவனுக்கு எடுபட்டு போக முடியல. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாங்கலாம், நல்ல ஒரு காரியத்தை செய்யலாம் இல்லையா, நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது இதெல்லாம் நான் இப்படி இருந்தேன், அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நம்ம ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா. என் காரியத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எனக்கு இது நான் செய்தேன், என் லைஃப் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நான் வந்து நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறேன், எல்லாரும் நல்லவன் சொல்கிறாங்க, அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்றால் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் தான் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அந்த மனத்தாழ்மையோடு நீங்கள் வந்து சபையில் வரும்போது, ஆண்டவர் ஆராதிக்கும் போது நான் சொல்லுகிறேன், எங்கே அந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்குதோ அங்கே இன்னும் ஆண்டவர் கிருபையை பெருக பண்ணுகிறார். நீங்கள் வந்து நான் மேட்டிமையானவன், நான் எனக்கு வந்து நிறைய நீதி இருக்குது, நான் பரிசுத்தமாக வாழ்றேன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வரும்போது ஆண்டவர் அதை செய்ய முடியாமல் போகிறது. இப்போ யோபுக்கு இருந்தது சுயநீதி இருந்துச்சு, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், அதனால் நான் ஆண்டவர் முன்னாடி போய் நின்று என் காரியத்தெல்லாம் ரூபிப்பேன், எல்லாத்தையும் நான் அடக்கி சொல்லுவேன், சொல்லி இந்த பிரச்சனை இருந்தால் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி யோபு அங்கே நினைக்கிறாரு. ஒரு வசனம் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 1:31. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே என்றால் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவனால தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 27 29 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 1:27-29. நாடிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாரா? பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அதனால தான் நம்ம தெரிந்து கொண்டு ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது நான் வந்து ஞானவான், நான் வந்து பலவான், நான் வந்து பெரிய நீதி செய்கிறவன் அப்படின்னு நம்ம எண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதே அவர் என்ன சொல்கிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் அவரை அப்படி செய்தான்னு சொல்கிறாரு. இப்போ யோபு மேன்மை பாராட்டினான், அது ஆண்டவருக்கு பிடிக்கல. நமக்கு நிறைய மேன்மை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பெரிய ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. வசனம் சொல்கிறது, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். அதை நம்ம வந்து 31ஆம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா. அப்போ உங்கள் சுய நீதி உங்களை வந்து கவிழ்த்து போட்டுவிடும். சரிங்களா. இப்போது வந்து பாருங்க, யோபு சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்தித்தால் எனக்கு நலமாக இருக்கும் இல்லையா. இப்போ யோபு சொல்கிறாரு, நான் ஆண்டவர் எங்கே சந்திக்கலான்னு தெரிஞ்சா எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவரை யோபுக்கு அவரை காட்டலை, மறைச்சிக்கிட்டார். ஏன் நம்ம ஆண்டவர் அவருக்கு வெளிப்படலை, மறைச்சிக்கிட்டாரு?
அவர் என்ன சொல்லுவார், நீ என்னை சந்திச்சின்னா நீ என்ன சொல்லுவப்பா, நீ என்னை பார்க்க வந்தீங்கன்னா நீ என்ன சொல்லுவ, உன் நீதி எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுவேன் இல்லையா. நான் இதை செஞ்ச ஆண்டவரே, நான் இதை செஞ்ச ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கிறேன்னு ஆண்டவரே, எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்லுவேன். அதனால ஆண்டவர் வந்து அவருக்கு அவரை வெளிப்படுத்தாமல் போய்விட்டார். இப்போ பாருங்க 38ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் வந்து யோபு கிட்ட பேசுவார். இப்போல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, யோபு பேசினாரு. இப்போ ஆண்டவர் வந்து யோபு கிட்ட பேசுவார். 38ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஆண்டவர் சொல்ற, நீதிமான்னு பேசுகிறையே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பூமி அஸ்திபாரப்படுத்துகிற போது எங்கே இருந்தாய், தெரிஞ்சா சொல்லு. அவன் வந்து என்ன பண்றானா, வாயை மூடி நிற்கிறானா. இந்த 38லேருந்து 41 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஆண்டவர் பேசுகிற காரியம். யோபு 40ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க, 4ஆம் வசனம் பாருங்க. யோபு 40:4. இதை நான் நீசன், நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை குறித்து சொல்லுவார். நீதிமான்னு சொல்றிய, இப்போ இதுக்கு வந்து பதில் சொல்லு. இந்த காரியத்தை குறித்து பதில் சொல்லும் போது ஆண்டவர் யோபு சொல்லுவார், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். இவ்வளோ பேசின யோபு ஆண்டவர் கேட்குற வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்வேன்னு சொல்கிறார். 6ஆம் வசனம் 6, 7, 8 படிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார், இப்போதும் புருஷனை போல நீ அரைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? உன்னை நீதிமானெல்லாம் சொல்லி என் மேலே குற்றம் சுமத்துவியான்னு ஆண்டவர் கேட்குறார். இப்போதுதான் வந்து யோபு சொல்றாரு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம் நீதியை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைச்சா ஒன்றும் நடக்காது. நம்ம செய்ய வேண்டியது முதல் காரியம் அவரிடத்துல சரண்டர் ஆகணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவன் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் வந்து சரி செய்வார். நான் நீதியை வைத்துக்கொண்டு நான் எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நம்ம வந்து ஒருபோதும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் என் நீதியை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது அங்கே ஒரு காரியமும் அங்கே நடக்காது. எப்போதும் நீங்கள் தாழ்மையோடு வந்து நிற்கிறீங்களோ, அவரோட கிருபைக்காக நிற்கிறீங்களோ, அங்கே தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட முடியும். ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமீன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் இங்க வசனம் சொல்கிறதா, இயேசு கிறிஸ்து நீதி மூலமாக நாம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வர முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். நம்ம நீதியை வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் வர முடியாது. அவருடைய ரத்தம் நம்மளுக்கு கழுவி இருக்கிறது இல்லையா? அதை வைத்துக்கொண்டு தான் நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக இப்போ தைரியமாக கிருபாசனத்தடிக்கு வந்து நிற்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு செய்த முதல் படி. இப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுக்கு முன்பாக நீங்கள் சரண்டர் ஆகணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போ அறிக்கையிடுகிறீங்களோ அப்போ வந்து ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக அவர் வழிநடத்துவார். அடுத்தது பாருங்க, 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். யோபு சொல்றாரு, என் நீதியை குறித்து நான் அளப்பினேன். நான் சொன்ன வார்த்தை எல்லாமே பிரயோஜனமற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு இல்லையா? 5-6 வசனம் பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். என் நீதி எல்லாம் பெருமையோடு பேசினேன், ஓப்பன் சேலஞ்செல்லாம் வச்சேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் என்னை அருவுக்கிறேன். என் நீதி
நான் எவ்வளவு சுயநீதி உள்ளவனாக இருந்தேன் என்று யோபு இப்போ புரிஞ்சு கொண்டார். எவ்வளோ அழகாக இருக்கலாம். அந்த யோபுன அதிகாரத்தை நீங்கள் உள்ள ஒரு வாட்டி படிங்க. அங்கே நடக்கிற உரையாடல், அவருக்கு இருந்த ஒரு மேன்மை, அதை ஆண்டவர் எப்படி உடைச்சாரு. இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட இவர் அறிக்கை பண்ணுறாரு, ஆண்டவரே நான் நீதியெல்லாம் பெருமையாக பேசின ஆண்டவரே, என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட மனசபப்படுகிறார். அப்போ அவர் உணர்றாரு, ஆண்டவர் சமூகத்தில் முன்பாக நிற்கும் போது என் நீதி எல்லாம் கந்தையை போல இருக்கிறதுன்னு வந்து அவர் உணர்றாரு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு வருவதற்கு ரெண்டாவது படி என்னன்னா, உங்கள் குறைவுகளுக்காக மனஸ்தாபப்படணும். யோபுக்கு இருந்த குறை என்னன்னா சுயநீதி. அதுக்காக ஆண்டவருக்கு முன்பாக மனஸ்தாபப்பட்டார். இப்போ ஆண்டவர் வந்து அவரோட சிறை இருப்பை மாற்றுகிறதாக நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இல்லையா? அவங்களுடைய தயாளத்தை என்ன பண்ணுவாங்களாம்? பிரசித்தப்படுத்துவார்களாம். நான் இவனுக்கு கொடுத்தா இவனுக்கு உதவி செய்தேன்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து அவங்களோட பெருமையை குறித்து பேசுவாங்க. அது தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவன் இல்லையா? பிரசித்தப்படுத்துகிறவன் வந்து தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறவன் வந்து தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவன். நீங்கள் நல்ல நன்மை செய்தாலும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது மனத்தாழ்மையோடு நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்கும்போது அங்கே கிருபை பெருகும். ஆண்டவரோட கிருபை பெறுவதற்கு முதல் காரணமே தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்ற வசனம் சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு உங்களை தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது ஆண்டவர் கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பெருகும். நம்ம பூமியில் வாழணும்னா அவர் கிருபை தாங்க முக்கியம். அவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நீங்கள் வெளியில் போகலாம், வண்டியில் போகலாம், நிறைய விபத்துகளை பார்க்குறீங்க, வியாதிகளை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் கடந்து வரணும்னா அவருடைய கிருபை தான் மேன்மை பாராட்டப்படும். ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக உங்களுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 10 14 வரைக்கும் பார்க்கும்போது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இல்லையா? நான் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு போகிறேன், நேரம் இல்லை, நம்ம டைம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பரிசேயன் நின்று, இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கேன், இது தேவாலயம். பரிசேயன் என்ன பண்ணுவான்? இங்கே நிற்கிறான். முன்னாடி இங்கே நின்றுட்டு என்ன சொல்கிறான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இல்லாதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இல்லையா? வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்தெல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன் என்று ஜெபம் பண்ணுறான். எங்கேருந்து? ஆலயத்தில் முன்னாடி இருந்து ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரன் எங்கன்றான்? வெளியே நிற்கிறான். வெளியே நின்றுட்டு என்ன சொல்கிறான்? கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் மார்பிளை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாருன்னு சொல்கிறான். இப்போ புரியுதா? பரிசேயன் முன்னாடி நிற்கிறான், ஆயக்காரன். இப்போ ஆண்டவர் இங்கே நிற்கிறாருன்னா என்ன சொல்லணும்? இப்போ வந்து ஆயக்காரன் தூரத்திலிருந்து கண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாக இருக்கணும். இப்போ 14ஆம் வசனம் பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்போ நான் இங்கே நிற்கிறேன். இப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறான்னு வச்சுங்க. இங்கே பரிசேயன் இருக்கிறான், அங்கே ஆயக்காரன் நிற்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும்? அவன் அல்ல, இவனேன்னு சொல்லணும்னா, இப்போ ஆண்டவர் எங்கே போயிட்டாரு? அவன்கிட்ட போயிட்டாரு. அவன் அல்ல, இவனே வந்து நீதிமானாக்கப்படுகிறான். இப்போ தாழ்மையாக யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கிட்ட போய் ஆண்டவர் நின்றுடுறாரு. இங்கே இருக்கிற ஆண்டவர் பரிசேயன்கிட்ட இல்லை, ஆயக்காரன்கிட்ட போய் பக்கத்துல இருந்து அவன் அல்ல இவனே சொல்கிறார். இல்லையா? அப்படி சொல்லும் போது அவர்கிட்ட தான் நின்றுருக்கணும். அப்போ அவன் இல்லைன்னு இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுங்க? இவன் அல்ல அவனேன்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு அவன் அல்ல இவனேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே போய் நிற்கிறார். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் இந்த தாழ்மை வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம நீதிமானாக இருக்கிறான், நம்ம ஒரு சிந்தனை வரும்போதே அங்கே ஒன்று தாழ்மை வந்து எடுபட்டு போகிறது. ஆண்டவர் நம்மளை கிருபையாக நடத்த முடியாமல் போகிறது. இப்போ பாருங்கள், முதலாவது சொன்னான் இல்லையா? அவன் சுயநீதியை அவன் வெறுத்தான், தாழ்மைப்பட்டான். 2வது அவன் மனசாபப்பட்டான், அவனுடைய பாவத்தை அறிக்கைத்தான். 3வது ஒரு காரியத்தை யோபு பண்ணுறாரு. 42:10 படிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையால் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
இப்போது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தாராம். செய்தபோது அவன்கிட்ட இருந்த ஏற்கனவே செல்வந்தன் இல்லையா, கிழக்கத்து புத்திரர்ல பெரிய பணக்காரன், அதை காட்டிலும் 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். இங்க ஒண்ணு என்ன நடக்குது பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல, 3 பேர்கிட்ட. யோபு பேசுனது போல கூட நீ பேசல, உங்க மேல எனக்கு கோபம் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? 8ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யோபை விட நீங்க ரொம்ப மோசம் இல்லையா, அவன் பேசுறது போல கூட நீங்க பேசல. இந்த 8ஆம் வசனத்தை பாருங்க. நீங்க காளைகளை பலியிடுங்க. யார்கிட்ட போய் பலியிடணும்? யோபு கிட்ட போய் பலியிடணும். அப்போ யோபு உங்களுக்காக இப்போ ஆண்டவர் சொல்லிக்கலாம், நீங்கள் பலியிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லலை. யோபு கிட்ட போங்க, காளைகளை பலியிடுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒருவனே கரெக்ட் பண்ணி வர்றார். முதல்ல யோபுவை கரெக்ட் பண்ணார். நீ சுயநீதியில் இருக்கிற, அதனால் கிருபை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல இருந்து யோபுவை கரெக்ட் பண்ணுறாரு. 2வது அவங்க நண்பர்களை கரெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் 3 பேரும் யோபுக்கு விரோதமாக பேசுனீங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க நண்பர்களை கரெக்ட் பண்ணுறாரு. இப்போ ஆண்டவர் 3வது யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுக்காக என்ன பண்ணுறாரு? உங்கள் நண்பர்களை நீங்கள் யோபு கிட்ட போய் காளைகளை பலியிடுங்க, பலியிடுங்க, அப்போ யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த யோபுக்கு இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்துலேருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நண்பர்களும் யோபு ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. சில வார்த்தைகள்லாம் நடக்கும்போது ரொம்ப பேசுவாங்க, நீ பாவம் செய்த அதனால தான் அப்படிலாம் வரும்போது. இப்போ இந்த யோபுக்கு அந்த கசப்பு அவன் இதயத்தில் இருந்து கொண்டே இருந்துச்சு. அவன் நண்பர்களை குறித்து ஒரு கசப்பு இருந்துச்சு. இந்த கசப்பு போனோம். இந்த கசப்பு போனால் தான் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையான நன்மையை தர முடியும். இந்த கசப்பு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் போய் அவன்கிட்ட பலியிடுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். இப்போ நம்ம ஒருத்தர் ஜபம் பண்ணும்போது அவர் மேலே கசப்பு வச்சு நம்ம ஜபம் பண்ண முடியுமா? இல்லைல்ல, ஜபமே பண்ண முடியாது. இப்போ நான் எனக்கு ஜோஷுவா பிடிக்கலன்னா ஜோஷுவா என்கிட்ட ஜபிக்க வரும்போது நான் ஜபிக்க முடியாதுப்பா போப்பான்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கசப்பை நீக்கணும்னா, அவங்க நான் ஜபம் பண்ணோன்னா எனக்குள்ள இருக்கிற கசப்பு போகணும். இப்போ ஆண்டவர் அந்த கசப்பை யோபன் மேலேருந்து எடுத்து போகிறதுக்கு ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இப்போ அவங்க நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யோபுக்கிட்ட போய் காளைகளை பலியிடுங்க, அவன் உங்களுக்காக ஜபம் பண்ணுவார் என்று சொல்கிறார். ஏன்னா இதே தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு, என்ன தெரியுமா? அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நம்ம அழைப்பு என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு நன்மை செய்தவர்களை மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடாது, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு வசனம் சொல்லுவது. ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுப்பீங்க. நீங்கள் கசப்பையும் வைராகத்தையும் நீங்கள் விதைக்கும் போது அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் திரும்பி வரும். இதுதான் பைபிள் கான்செப்ட். இது ஆண்டவர் சொல்கிற ரகசியம். சரிங்களா? நீங்கள் ஒரு மேலே கசப்பையும் வைராகத்தையும் வைத்து எதை விதைக்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். ஏன்னா எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுப்பீர்கள் என்று நீங்கள் வசனம் சொல்கிறது இல்லையா? நீங்கள் கசப்பு கோபத்தையும் வைத்திருந்தால் அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். நான் ஒரு புத்தகத்தில் பால் அங்கிச்சோ தெரியுங்களா உங்களுக்கு யாருன்னு? சவுத் கொரியாவிலே ஒரு பெரிய சபையை நிறுவினவர், ஃபுல் காஸ்பல் சர்ச்சுன்னு. அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சபையில் 5 பேர் இருந்தாங்க. ஒரு கொட்டாயில் ஒரு கூடையில் 5 பேர் வச்சு ஆரம்பித்த சபை இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அவங்க சபையில் இருக்காங்க. அவருடைய ஆரம்ப நாட்களில் அவருடைய சில சாட்சிகளை நான் படிக்கும்போது அவர் 1980களில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு அனுபவ சாட்சியாக அவர் சொல்லியிருந்தார்.
அப்போ வந்து அவங்க சபை வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற காலம். அவர் வந்து அடிக்கடி இந்த ஐரோப்பிய தேசத்துக்கு போய் கூட்டங்களை நடத்துவார். இந்த ஐரோப்பிய தேசத்தில் இருக்கிற மக்களும் இவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு புத்த மதத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி அந்த மக்களுக்கு இவரில் ரொம்ப பிடிக்கும். அதனால இவருக்கும் வந்து அந்த தேசத்தில் போய் ஊழியத்தை நடத்த, கூட்டங்கள் நடத்த ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சொன்னாரா, நீ ஜப்பான் தேசத்துக்கு போய் கூட்டங்களை நடத்தணும்னு சொன்னாராம். ஆனால் இவருக்கு ஜப்பான் தேசம் போகிறதுக்கு பிடிக்கல, அந்த மக்களையும் பிடிக்காதான். ஏன்னா இந்த 2ஆம் உலகப் போர் இருந்துச்சுல, அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாராம். ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஜப்பானியர்கள் ஒரு தேசத்துக்கு செய்த கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் வந்து அவர் வந்து மனசுலேருந்து அவருக்கு வந்து நீக்க முடியல. அவங்க அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அவங்க நாட்டுக்குள்ளே வந்து அந்த பிள்ளைகளை வந்து அடிமைப்படுத்தி அந்த ஜனத்தை வந்து ஒடுக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து அவங்கள நடத்தினாங்களாம் அந்த ஜப்பான் நாட்டு இராணுவர்கள்லாம் அந்த உலகப் போரில். அதனால் வந்து அவருக்கு வந்து ஜப்பான் தேசத்து மேலேயும் அந்த இருக்கிற வந்து சபை அங்கே இருக்கிற மக்கள் மேலேயும் அவருக்கு வெறுப்பையும் கசப்பையும் அவர் வந்து வைத்து கொண்டு இருந்தாராம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜப்பான் தேசத்துக்கு போய் கூட்டத்தை நடத்துன்னு சொல்கிறாரு. இப்போ அவரால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மறுபடியும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொன்னாராம், என்னுடைய மாமியாருக்கு வந்து இவருக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்கிட்ட, எனக்கு வந்து ஜப்பான் மொழி தெரியாது, நாங்கள் கூட்டங்கள் நடத்தும் போது சொல்லும்போது ஆண்டவர் அப்போ இவர் சொன்னாராம், என்னுடைய மாமியாருக்கு வந்து ஜப்பான் மொழியும் தெரியும், ஜப்பான் தேசத்தையும் மக்களையும் அவங்க நேசிப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க போய் வந்து கூட்டங்களை நடத்துவாங்கன்னு சொன்னாராம். இப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் ஊழியக்காரனா நீயும் ஊழியக்காரனா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமான்னு இல்லை நான் சொல்கிறத நீ கேட்கணுமான்னு வந்து ஆண்டவர் சொன்னாராம். அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது இந்த சம்பவத்துக்கு ஒத்தாக 2 வந்து ஜப்பான் நாட்டு தேசத்துலேருந்து 2 வந்து போதகர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து என்ன கேட்டிருக்காங்களே, இங்கே ஜப்பான் தேசத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்த வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறாரு சார், ஆண்டவரும் அதே தான் சொல்கிறாரு, இவங்களும் வந்து கேட்குறாங்க, சரி நம்ம போய் பண்ணலாம்னு சொல்லி அருமனதோடு ஒத்துக்கொண்டு போயிட்டாராம். போயிட்டு வந்து அதை வந்து பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது நிறைய பாஸ்டர்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் வந்து ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும். அப்போ ஸ்டேஜில் ஏறுறான். ஸ்டேஜில் ஏறிட்டு 3-4 நிமிஷம் வந்து ஒன்றுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்தாராம். ஏன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க பண்ண சித்திரவதை, அவங்க பண்ண கொடுமையெல்லாம் அவர்கள் மனசில் வந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அவங்க சின்ன வயசில் அனுபவித்த அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த துன்பம்லாம் அவங்க மனசில் ஓடிக்கொண்டே இருந்ததுனால ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வந்து ஸ்டேஜில் நின்று சும்மாவே நின்று அவங்கள பார்த்துட்டு அதெல்லாம் மனசில் ஓடிக்கொண்டே இருந்துச்சான். அப்போ வந்து வாயை திறந்து பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இந்த நாடு அழிந்து போனால் எனக்கு நல்லா இருக்கும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சுனாமியில் இல்லை வந்து பூகம்பத்தில் வந்து அழிந்து போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து சொன்ன ஒரே முதல் பேசின வார்த்தை அந்த வார்த்தையாக இருந்துதான். அதை கேட்ட அந்த மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சான். அப்புறம் வந்து இவர் அப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி ஸ்டேஜ்லேயே வந்து தேம்பி அழுதாராம். அப்போ வந்து அந்த அங்கே இருந்த மக்கள்லாம் போதகர்லாம் அவர் ஸ்டேஜில் வந்து அவரை வந்து ஆறுதல் படுத்தி, அழுவாதீங்க, எங்களுக்கு புரியுது, நீங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு புரியுது, ஆனால் எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களோட முன்னோர்கள் வந்து இந்த பாவத்தை பண்ணிட்டாங்க, இந்த சித்திரவதை பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து அழாதீங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஆறுதலை படுத்தி அவங்க வந்து போயிட்டாங்களாம். அப்புறம் நைட்டு வந்து அவருடைய அறைக்கு போயிருக்காரு. அறையில் போயிட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஆண்டவரே, இந்த கசப்பையும் கோபமும் வைத்துக்கொண்டு என்னால் இங்கே ஊழியம் பண்ண முடியலையே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவருடைய கரம் வந்து அவர் தலையை தொட்டுட்டு தலையை மட்டும் தொடாமல் அந்த கை அப்படியே வந்து அவருக்குள்ளே ஊடுருவி சென்று அவர் இதயத்தில் இருந்த ஒரு இருட்டான ஒரு கருப்பான ஒரு பிச்சையை எடுத்து வெளியே போட்டதாக அவர் வந்து உணர்ந்தாராம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஊழியம் செய்யும் போது அந்த ஜப்பான் மக்களை பார்க்கும்போது தன்னுடைய மக்களாக அவரை பார்த்தாராம். அவருடைய தேசத்து மக்களாக அந்த ஜப்பான் மக்களை அவர்களை பார்த்து அவரை நேசித்து வருடம் அவரோட மனைவியும் சென்று அந்த ஜப்பான் தேசத்துக்கு சென்று ஊழியத்தை நடத்தினதாக அவர் புத்தகத்தில் எழுதியிருந்தார். ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாராம், ஜப்பான் தேசத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை வந்து ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே அவங்க வரப்போகிறாங்க, அதை நான் வந்து உன்னை பயன்படுத்த போகிறேன், ஆனால் இந்த கசப்பையும் வைராகத்தை கொண்டு நீ அங்கே போகும்போது உன்னால் அது செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது அதை எடுத்து போட்டு செய்யும்போது அங்கே ஒரு அறுவடையை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார்னு சொல்லி அவர் சொன்னார். அங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த கசப்பையும் வைராகத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறார். இப்போ யோபுக்கு வந்து அவங்க 3 பேரும் அவன் பட்ட வேதனையை இன்னும் வேதனைப்படுத்தும்படி அவனை 3 நண்பர்களும் அவனை குத்தி பேசினாலும் யோபு வந்து அவருக்காக வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவருடைய சிறையிருப்பை திருப்பினார். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். இப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம நீதியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்,
இல்லையா? நான் என் பர்ஃபெக்ட் லைஃபு எல்லாத்தையும் நான் சரியாக செய்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுடைய நீதியை வந்து பரிசாத்த முடியாது. நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வந்து மனத்தாழ்மையோடு நம்ம வந்து தொழுதுக்கணும். 2வது, உங்களுக்கு குறைகளை நீங்கள் அறிக்கை எடுங்க. 3வது, உங்களுக்கு கசப்பு வைராகத்தை நீங்கள் வைத்து கொண்டு இருந்தால் அதை வந்து நீக்கிவிடுங்க. அப்போதான் ஆண்டவருடைய கிருபை பெருகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை காட்ட முடியும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு இதை முடிக்கிறேன். முடிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். நான் ஒரு சாட்சியை நான் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன். 2 விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க. நல்ல விசுவாசிகள் தான். ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துருக்கிறது. அதனால் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார்னா, மற்றவரை குறித்து அவர் யாரெல்லாம் பார்க்குறாரோ அவரை பற்றி வந்து பேசுவாராம். இவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. கேஷுவலாக பேசும்போது குறித்து பேசிகிட்டே இருப்பாராம். யாரை பார்த்தாலும் வந்து அவர் குறித்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவருடைய வலது காலில் வந்து வலி ஏற்பட்டது. இடுப்பு கீழேருந்து கால் வரைக்கும் முழுமையாக ஒரு சரியான வலி, தாங்க முடியாத வலி. ஒரு விசுவாசியான இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, இந்த வலி என்ன தாங்க முடியல, திடீர்னு இந்த வலி எனக்கு வந்து வேதனைப்படுத்துதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், அந்த மகனை குறித்து நீ பேசினல, அந்த மகனுக்கிட்ட போய் அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேளுனாராம். உடனே அவர் தப்பை உணர்ந்து கொண்டு, நல்ல விசுவாசி தான், ஆண்டவர் அறிஞ்சவர் தான், உடனே அவங்ககிட்ட போய் நான் உனக்கு கொடுத்து தப்பாக பேசிட்டேன், நான் ஒரு வாட்டி மன்னிச்சிடுப்பான்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், நான் மன்னிச்சிட்டேன்பா, நீ தப்பை உணர்ந்துட்டேன், நான் மன்னிச்சுன்னு சொல்லும் போது அவர் கால் இந்த வலி அப்படியே இறங்கி கீழே போய், ஆனால் வந்து அவர் கணுக்கால் கீழே மட்டும் வலி இருக்குதான். கால் இருக்கிற வலி முழுமையாக இறங்கிட்டு கணுக்கால் கீழே மட்டும் வலி இருக்கான். என்ன ஆண்டவரே, அவர் மன்னிச்சிட்டார், அப்போ கூட எனக்கு வலி போலியன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், அவன் உனக்காக ஜெபிக்க சொல்லுன்னு சொன்னாராம். அப்போ அந்த விசுவாசி வந்து இவருக்காக ஜெபிச்சாராம். ஆண்டவரே, இவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, இவராக இவர் மன்னிங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது முற்றிலுமாக அந்த வலி என்னை விட்டு நீங்கி போச்சுன்னு அவர் சொல்லி அவர் ஒரு காரியத்தை குறித்து எழுதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு கசப்பையும் வைராகத்தை வைத்துக் கொள்ளும் போது நமக்கு அது வந்து ஆண்டவர் வந்து அந்த வேதனையை வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ அதை நம்ம வந்து நீக்கி போடுகிறோமோ ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த யோபின் வாழ்க்கையில் இந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படி ஆண்டவர் ஏவினார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் உங்கள் சைடில் இருந்தும் சில காரியங்களை ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். சரிங்களா? இந்த வசனத்தை நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக வாழுங்க, அவருடைய கிருபையை தேடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் மனத்தாழ்மையோடு வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் பரலோகத்தகப்பனே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் கால வேளையிலே ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரை முழுமையாக தாழ்த்துகிறோம். உங்கள் கிருபையை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபையும் ஆண்டவரை இறக்கணும் இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் ஜீவிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த கரத்தில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் யோபை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்தது போல ஆண்டவர் ஒரு குடும்பத்தையும் ஆண்டவரை நீங்கள் சுற்றி வேலையடைத்து பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரும் நீங்கள் நேசிப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாற்றப் போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு எழுப்பு பிரகாசிக்கிற மக்களாக நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை, இந்த பகுதியில் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை ஒரு கூட்ட ஜனத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டமாக மாறப்போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை, நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரை, எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி. உங்கள் பிரச்சனத்தால் நீங்கள் மூடிக்கொண்டதாக நன்றி. எல்லா துதியும் கனம் மகிமையும் உமைக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே.